ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அளித்த மெகா பரிசு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 46% இருந்து 50% சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. ஜனவரி 1, 2024 முதல் அகவிலைப்படியை 4% அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலை நிவாரணம் 4% இருந்து 50% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட கட்டணங்கள் ஜனவரி 1, 2024 முதல் அமலுக்கு வரும். ஏப்ரல் 2, 2024 தேதியிட்ட அலுவலக குறிப்பாணையின்படி பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அலவுன்ஸுகளை வெளியிடுவதற்கான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன் 2016 மதிப்பீடு மற்றும் பரிந்துரைகளை தொடர்ந்து 7வது ஊதியக்குழு மத்திய அரசுக்கு வழங்கப்படும் சலுகைகளை ஆய்வு செய்தது. ரயில்வே ஊழியர்கள், சிவில் பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் உட்பட அரசு ஊழியர்கள், இவை மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும். அகவிலைப்படி வீட்டு வாடகை கொடுப்பனவு, போக்குவரத்து கொடுப்பனவு, குழந்தைகள் கல்வி உதவித்தொகை, சுற்றுப்பயணத்தின் போது பயண கொடுப்பனவு, பிரதிநிதி கொடுப்பனவு, ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நிலையான மருத்துவ கொடுப்பனவு, உயர்தகுதி கொடுப்பனவு, பயிற்சி செய்யாத கொடுப்பனவு என பல அடங்கும். ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வீட்டு வாடகை கொடுப்பனவு அந்த நகரத்தின் வகையை பொறுத்தது. அதில் அவர்கள் வாழ்கிறார்கள். XY மற்றும் Z வகை நகரங்களுக்கான HRA முறையே 27%, 18% மற்றும் 9% இருந்தது. இது 30%, 20% மற்றும் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளின்படி வகுப்பிற்கான HRA 25% எட்டிய போது 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளின்படி XY மற்றும் Z நகரங்களில் HRA விகிதங்கள் 27%, 18% மற்றும் 9% மாற்றி அமைக்கப்பட்டது. அடிப்படை சம்பளம் இப்போது DA 50% எட்டிய பிறகு அரசாங்கம் அதை மீண்டும் திருத்தியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.